நல்லா பழகி இருக்கிறான். அதனாலதான் ரொம்ப ரொம்ப பிளஸ் உணர்ற. விமல் ப்ளீஸ் அப்படி பேசாத. நான் எப்படி பேசுவேன் என்பதை அதையே நாமும் பார்ப்போமா? முடியில் இன்னொரு வார்த்தை வாயில் விழுந்தால் உன் வாயில் உள்ள நாக்கை அனுப்புவேன். திவ்யா ப்ளீஸ், நீ உள்ள போவே. ஆஹா, பெரிய பான் இந்தியா பிரதிவிரதா நீலாத்ரி வந்தது. இதுவும் மிகவும் மிகவும் கணவர் கொடுத்தது. விமல் ப்ளீஸ். பைத்தியக்கார பையனே, என்னை ஏதாவது நினைத்துக்கொள், அதை மட்டும் வேண்டாம். ஏன் உன் திட்டங்களை அல்லது நண்பர்களை குறைத்து செய்கிறாயா? நான் எப்போதும் என் குச்சியை உள்ளே ஆழமாக நுழைப்பேன். RAP படி, இப்படிப்பட்ட பெண் கிடைக்க வேண்டும் என்றால் பிறக்க வேண்டும். ஓஹோ, அப்படியானால் நான் இப்போது ஒரு நல்ல மனிதன் என்று அர்த்தமா? ரியல் நடைமுறை வேலைகளை செய்ய முடியுமா? அது தயவு செய்து வேண்டாம். நீயே புரியுமா? நான் யாரையும் காதலிக்கவில்லை ஹிமால், தயவு செய்து. இதில் எதையாவது சொன்னாலும் அதையே எடுத்துச் சென்றான். முறைகளை வா மற்றும். ஆனால் அப்பா, ஐயோ உனக்கு சாபி சரி வருகின்றன. இவைகளை எவ்வளவு துன்புறுத்துகிறார்கள். வீடியோவில் சிறிய அடியால் வலியுறுகின்றனர். ஏன் காட்சி? உங்களை போன்ற ஒரு சந்தைக்கு அதை வைத்து என்ன செய்வது என்று தெரியும். அன்பை பற்றி. அவன் சிரிக்கிறான், என்னை அடிக்கிறான், திட்டுகிறான், நான் படுகிறேன். மந்திரங்கள் உனக்கு என்ன? உனக்கேற்ப வேணி கர்மம் போய் இவைகளோடு தொடரு. விமல் 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 உன் பெயரை சொன்னாலே என்றால் அந்த சந்தை அந்த சந்தை அந்த சந்தை. நான் அப்படித்தான். விமல் விமல் இன்னைக்கு யாருடனும்? என் வேலை செய்ய அதே போல என்னை பற்றி உனக்கு ஏன்? கொஞ்சமாவது வெட்கம் இருக்க உங்களுக்கு? அவனைப் போலவே நிறுவி பயன்படுத்துவார்கள் என்று சொல்கிறாய். பார்ப்போம் உனக்கு இருக்கிறதா என்று. மூசி நதி காதலே, மறு உனது அன்பே. நீ வரை வந்து விட்டாயா? மாற்றி விடு. MRவே. திவ்யா, நீங்க வந்துட்டீங்களா? நான் எப்படி இருக்கிறேன் சிறையில? வாவ், நீ சூப்பராக இருக்கிறாய். என்ன திவ்யா, திடீர்னு எனக்கு பதவி உயர்வு கொடுத்து விட்டாய். மற்றவர்களுக்கும் ஏதாவது கொடுத்து விடுவேன். முதலில் என்னுடன் முழுமையாக திருப்தி அடையுங்கள், அப்போது என்ன வேண்டும் என்று கேட்கிறேன். அப்படியா? சரி, தொடங்கலாமா? என்ன, முழுமையாக திருப்தி அடைந்தீர்களா? முழுவதும். செய்தி மிகவும் சூப்பர் தேவியா. இது ஒரு படி. உனக்கு என்ன வேண்டும்? உங்கள் அலுவலகத்திலே விமல் என்ற ஒருவர் வேலை செய்கிறாரா? ஆமாம், அவன் செய்வான். என்ன செய்ய சொல்கிறாய் என்று கேட்கிறாயா? இல்லை, அவர்களை நிரந்தரமாக்க வேண்டும். அவர்களின் சம்பள உயர்வையும் வேண்டும். அவன் இருக்கிற ஒரே அல்லது இல்லாவிட்டாலும் ஒரே அவன் எங்கள் அலுவலகத்தில் பெரிய விக்டர் ஃபார்மர். பிறகும் நிரந்தரம் வேண்டும். நான் கேட்டேன், செய்து விடுவேன். ஆனால் அதுக்கு முன் மிகவும் சில. முதலில்